அதான் நேற்று தான் வந்து இது புதுசாக இருந்தது ஃபிஷிங் ராடு. இன்னும் நான் பிரிக்கல, இப்போ தான் பிரிக்கிறேன். இது வந்து டபுள் பீஸ் ராடு. இது ஃபஸ்ட்டு டெலஸ்கோபிக் ராடு தான் யூஸ் பண்ணியிருந்தேன். டெலஸ்கோபிக் ராடு வந்துட்டு சரியாக நம்மளுக்கு செட் ஆக மாட்டேங்குது. சில நேரத்துலலாம் இது எங்கேயாச்சும் பாறையில் அந்த இது மாட்டுறதுனா, இது ஃபைபர் ராடு வேறு டெலஸ்கோபிக் ராடு ஃபஸ்ட்டு வச்சுருந்தது, அது ஈஸியாக உடையுது. அதனால இப்போ இந்த வாட்டி கார்பன் ராடு வாங்கியிருக்கேன், டபுள் பீஸ் ராடு. பிரித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. டபுள் பீஸ் இது. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். டபுள் பீஸ் ராடை வச்சுக்கோங்க. இது மேலேருந்து இப்படி லாக் பண்ணிவிடுங்க. ரொம்பவும் அழுத்தக்கூடாது, ஜஸ்ட்டு ஒரு கிளிக், அவ்வளோதான். உள்ளே போயிடும் ராட், அவ்வளோதான். இப்போது நம்ம ராட் செட்டப் பாருங்கள். ஓகேவா? சரி, பார்த்துட்டிங்களா? இப்போ வந்து ராடை நான் திருப்பி பிரிச்சிடுறேன். இதுதான் ரீலு. இப்போ இந்த ரீலில் நம்ம வந்துட்டு இந்த லைன் எப்படி வந்துட்டு சுற்றுறதுன்றதை பார்ப்போம். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ இந்த ரீலில் இந்த லைன் எப்படி செட்டப் பண்ணுறன்றது பார்ப்போம். இது வந்து 3.5 mm. இது 3.5 mm 100 மீட்டர். ஓகேங்களா? இது வந்து எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரிங்கை இப்படி தள்ளி விட்டுருங்க. தள்ளிட்டு ரொட்டேட் பண்ணுங்க. சின்ன நாட் போட்டுக்கோங்க. இல்லாட்டி நாட் போட்டுட்டு இப்படி லாக் பண்ணி இப்படி இழுத்தாலும் லாக் ஆகிடும் தானா. ஓகேவா? அப்புறம் கட் பண்ணிவிடுங்க. இதை பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரிங்கை லாக் பண்ணிவிடுங்க. லாக் பண்ணிவிட்டு இப்படி பிடிச்சிட்டு ராடில் ஃபிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. இது ராடில் ஃபிக்ஸ் பண்ணால் கொஞ்சம் இப்படி கொஞ்சம் நீங்களாக அகலமாக வந்ததுன்னா ராடில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது ரொட்டேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ராட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த ஹோலில் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வச்சுருங்க. வச்சுட்டு மேலே இந்த த்ரெட்டை வந்துட்டு இதுக்குன்னு கொடுத்துருக்காங்க. மேலே இந்த த்ரெட் இப்படி லாக் பண்ணோம்னா வந்து லாக் ஆகிக்கும், க்ளோஸ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரிங் அப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகிக்கும். பாருங்கள்.
ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். சுற்றி முடிச்சாச்சு. ஓகே, திருப்பி எடுத்துடலாம். இந்த லாக்கை ரிலீஸ் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு. இல்லைன்னா தானே அந்த பக்கம் வந்துடும். ஓகேவா? நம்ம மற்ற செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து இந்த சின்ன நேப் கொடுத்துருப்பாங்க. நேப்பில் வந்துட்டு இதை வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிடும். இந்த நம்ம இதுலேருந்து வெளியே வராது. ஓகேவா? இப்போது நம்ம இந்த ராடை திருப்பி ஃபிக்ஸ் பண்ண போகிற ராடு, ரீல் அண்ட் ராடு திருப்பி இந்த ஹோலில் அதே பழையபடி த்ரெட் லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிட்டீங்களா? இந்த நேபை எடுத்து விட்டுருங்க. இப்படி எடுத்துகிட்டு நம்ம இங்கே லாக் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துகிற வந்துடும். ஃப்ரீயாக வருது பாருங்க. இந்த ஃப்ரண்ட் எண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹோல் இதில் விடுங்க. விட்டுட்டு இந்த ராடை ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு ஜர்க். செகண்ட் ஹோல் தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸு, 7, 8, இது ஃபைனல். ஓகே, இப்போ நம்ம எடுத்துக்கலாம். கொண்டு வந்துட்டிங்களா? இந்த இடத்த லாக் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா எடுத்தால் வந்துட்டே இருக்கும். ஸோ நான் லாக் பண்ணிட்டோம்னா இது ரிலீஸ் ஆகாது, இந்த லைன் ரிலீஸ் ஆகாது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு ஹூக்கு எப்படி கட்டுறதுன்றதை அப்படியே காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இதுதான் சர்க்கிள் ஹூக் சொல்லுவாங்க. நார்மலாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், இது ஃபாரினில் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம யூஸ் பண்ணுறது இந்த ஜே ஹூக் மாடல் தான் யூஸ் பண்ணுவோம் நம்ம. இதுதான் ஜே ஹூக். பார்த்தீங்களா? சர்க்கிள் ஹூக்கு கொஞ்சம் சர்க்கிளாக சி மாதிரி இருக்கும். ஜே ஹூக்குன்றது ஜே மாதிரியே இருக்கும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் இதுக்கு அதுக்கும். எப்படி கட்டுறதுன்றது காமிக்கிற ஒரு விஷயம் பண்ணுங்கள். சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம் நாட்டு. இது ஃபஸ்ட்டு ஒரு நாட்டு உள்ளே விட்டுருங்க. ஃபஸ்ட்டு ரவுண்ட் எடுத்துக்கோங்க. செகண்ட் இதே திருப்பியும் அதே சேம் ஹோலில் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிவிட்டு இழுத்துருங்க. இழுத்திங்கன்னா லாக் ஆகிக்கும். ஃபஸ்ட் லாக். லாக் அடித்தா இந்த பக்கம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சி டைப்பில் வரணும். வந்த உடனே இது 1, 2,
3 4 5 6 திருப்பி அந்த ஃபோல்ட் பண்ண பார்த்தீங்களா, அது உள்ளே இதை விட்டுருங்க. விட்டுட்டு பிடிச்சிட்டு ஸ்டிங் லாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எண்டை விட்டு இந்த அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. உங்களுக்கு தேவை இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இதை வந்துட்டு இன்னொரு லாக் போட்டுருங்க, 2 ஒயரும் சேர்த்து. அதாவது இந்த நம்ம லாங்கு, இது சின்னது, இதுதான் வந்து லாஸ்ட் எண்டு. இதை எடுத்துகிட்டு திருப்பி இது உள்ளே விட்டுருங்க. விட்டுட்டு எடுத்துகிட்டு இது பண்ணிவிடுங்க, ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான், டபுள் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இந்த சின்ன எண்டு தேவையில்லை, அதை கட் பண்ணிவிடுங்க. ஸ்ட்ராங் ஆகிடுச்சா? அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு நாட்டு. இப்போ ஜே ஹூக் எப்படி கட்டுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ ஜே ஹூக்ஸு, இந்த ஜே ஹூக்கில் வந்து அந்த ஹோல் இருக்காது சரிங்களா, அந்த ஹோல் இல்லாததுனால நம்ம வேறு மாதிரி நாட் போடணும். வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள், அதுக்கு ஆப்போசிட் இன்னொரு சர்க்கிள், இல்லைங்களா, லாக் ஆகிடுச்சு. அதே மாதிரி திருப்பி இன்னொரு டைம் ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள், செகண்ட் அது ஆப்போசிட் இன்னொரு சர்க்கிள், இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அவ்வளோதான். சின்ன எண்டை வெட்டிடுங்க, தேவையில்லை. வரவே வராது. இது ரெடி. ராடை கேஷ் பண்ணும்போது இந்த லாக் இருந்ததுன்னு அப்படின்னா நீங்கள் போடுறது எவ்வளோ லூஸாக இருக்கோ அது மட்டும்தான் அதில் ரிலீஸ் ஆகும். இந்த லாக் இருந்ததுன்னா இதுக்கு மேலே ரிலீஸ் ஆகாது. பார்த்தீங்களா, ஸ்ட்ராங்காக இருக்கு பாருங்கள், ரிலீஸ் ஆகாது. அதனால் இதை போடும்போது கேஷ் பண்ணும்போது, ராடை கேஷ் பண்ணும்போது ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா தான் நம்ம கேஷ் பண்ணணும். பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அவ்வளோ ஃபோர்ஸில் க்ளீனாக போகும். ஓகே.
ஓகே, ஃபுல் செட்டப் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு ஃபிஷிங் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ஒன்ஸ் அகைன். பாய்.